ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுவையும் மாரி சேனல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், பீன்ஸு, இது வந்து பச்சை பட்டாணி, அப்படியே உள்ளார உரிச்சு எடுப்பலங்க, அந்த பச்சை பட்டாணி, காய்ந்த பட்டாணி கிடையாது. அதாக இருந்தால் நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும். இது வந்து அப்படியே செய்யலாம். இது கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, சொரக்காய் எல்லாம் காய் போட்டு ஒரு குருமா செய்ய போகிறோம், வெஜ் குருமா. இது வந்து பொங்கலெல்லாம் செஞ்சோம்னா அதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம குக்கரில் வந்து ரொம்ப நேரம் வேகலாம் வைக்கக்கூடாது. ஒரே ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி போடலாம். போட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் 3 விசில் 4 விசிலில் விடக்கூடாது. இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாங்க. கம்மியாகவே போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வேணால் கடைசியில் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம காய் போட்ட பாருங்க, அதுலேயே தண்ணி இருக்கும். அப்படியே ஒரு விசில் மாத்திரம் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்போது ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அது கூட வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 6 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேங்க. நீங்கள் கசகசா வேணாலும் யூஸ் பண்ணி, கசகசா பொட்டுக்கல்லை யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு போடாதவங்க. நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது கரம் மசாலுக்கு தேவையானது கல்பாசி, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய் 2, பட்டை வந்து ஒரு 3 பட்டைங்க, ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் போட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு போட விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு இது கூட சேர்ந்து அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க.
வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போது அது கூட கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணி கலரி விடுங்க. இப்போது ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதங்கட்டும். தக்காளி நல்லா மையாட்டும் நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் குருமா வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இது கூட வந்து நீங்கள் வந்து மட்டன் மசாலாவும் போட்டுக்கலாம், சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நான் போட போகிறேன் சிக்கன் மசாலா. நீங்கள் வந்து சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா தான் இருக்குன்னா அதையும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூனுங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. இதையே நல்லா எல்லா மசாலும் நல்லா மசிஞ்ச மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா மையாட்டம் மசியணுங்க. இது கூட நீங்கள் தயிர் ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் தயிர் கூட போட்டுக்கலாம். தக்காளி பெரிய தக்காளி 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் போடுறதுக்குள்ளே இது நல்லா வந்து மசாலா நல்லா வதக்கி எடுக்கணும். ஏன்னா தேங்காய் போடுறதுக்கப்புறம் நம்ம இப்படி ரொம்ப நேரம் வதக்கிட்டுருக்கூடாது. அதனால் தேங்காயில் அரைச்சி விழுது போடுறதுக்குள்ளவே இந்த மசாலில் இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடணுங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. பாத்திரத்துலேயே ஒட்டல, மசாலா நல்லா வதங்கிருந்தா தான் இப்படி இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் விழுது, அதையும் போட்டுடலாம்.
இப்போது நம்ம காய்கறி வந்து ரொம்ப வேக வைக்காமல் சும்மா ஒரே ஒரு விசிலில் வேக வச்சுருக்குறோம். அதை எடுத்து போட்டுடலாம். காமிக்கிற பாருங்கள், ரொம்பவும் வேகலை. இந்த காய்கறி அதை போட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா லேசாக அப்படி வதக்கி விடுங்க. ஏன்னா காய்கறி வெந்திருக்குது, நம்ம ரொம்ப நேரம் இது பண்ணிகிட்ருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்சோம்லங்க, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிடலாம். இந்த குருமா வந்து நீங்கள் பொங்கல் அன்னைக்கு பச்சரிசி நல்லா வேக வச்சு நெய் ஊற்றி நல்லா வேக வச்சு கொழன்னு வச்சு இந்த காய்கறி இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 நிமிஷம் ஆகட்டும். இதுக்கு உப்பு பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே காய்கறிக்கு போட்டிருக்குறோம், கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. போட்டு இது நல்லா கலரி விட்டு அவ்வளோதாங்க, ரெடியாக போகுது. சூப்பரான எல்லா காய்கறி போட்டு ஒரு குருமா செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து மல்லித்தலையும் புதினாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுடலாங்க. இது நல்லா கலரி விட்டு பாருங்கள், காயெல்லாம் வந்து எதுவுமே குழையில நல்லா இருக்குது. நீங்கள் வந்து குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் வரதுக்குள்ளே கூட ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எல்லா காய்கறி போட்டு வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து பச்சரிசி பொங்கல் வச்சு இந்த குருமா செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையும் ஆரோக்கிய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். வீட்டில் தான் பொங்கல் வந்து வெளியே செய்ய முடியாது, அதனால் வீட்லேயே ஒரே ஒரு டம்ளரு அரிசி போட்டு பொங்கல் வைக்க போகிறோம். அது வந்து கோவிலில் எப்படி பொங்கல் வைக்கிறாங்கன்னு அதை தான் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு சேர்க்கறதில்ல, வெறும் பச்சரிசி மாத்திரம் தான். அது பானையில் நல்லா கொலைய வேக வச்சுட்டேன். சாதம் வந்து இப்படி நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் பொங்கலுக்கே நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளை கரைஞ்சிருச்சு, அது அப்படியே ஊற்றிடலாம். வெள்ளத்தில் வந்து சுண்ணாம்பு சின்ன சின்ன தூசி எல்லாம் இருக்கும், அதனால இந்த மாதிரி தான் வடிகட்டணும். இது நல்லா தண்ணி சுண்டட்டுங்க. ஒரு சிலருக்கு நெய் வந்து நிறைய ஊற்றினா பிடிக்காது, அதனால அளவாக ஊற்றி செஞ்சுக்கலாம், ஏன்னா திகட்டிடும்.
ஆயிடுச்சு. இப்போ அந்த திராட்சை முந்திரி அதில் கொட்டிடலாம். கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து கொஞ்சமாக நுணுக்கி அதையும் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோயில் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம், அதனால தான் ஃபுல்லாக என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.